சிறு மற்றும் குறுந்தொழில்கள் சங்கத்தின் பெருமைமிகு தலைவர் திரு வாசுதேவன் ஸ்ரீனிவாசன் அவர்கள். அவர்களுடைய பெருமையை சொல்வதற்கு ஒரு சில மணித்துளிகள் போதாது. அவர் வாங்கிய விருதுகளை மட்டும் வேண்டுமானால் சொல்லலாம். இன்றைக்கு அவரை தலைவர் என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள். SME பிசினஸ் எக்ஸலன்ஸ் அவார்டு, ஆசியா பசிபிக் ஆண்டர்பிரினர்ஷிப் அவார்டு, இந்தியா அச்சீவர்ஸ் அவார்டு, SME எம்பவரிங் இந்தியா அவார்டு, தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் பெஸ்ட் ஆண்டர்பிரினர் அவார்டு, CEO ஆஃப் த இயர் அவார்டு, இன்னும் ஏராளமாக இருக்கின்றன. வகிக்கக்கூடிய பதவிகள் இன்னும் உச்சம். முழுவதையும் சொன்னேன் என்றால் உடனடியாக அவர் என்னை பெறுவதற்கு போட்டி போட்டு நாளையிலிருந்து அவருடைய தொலைபேசி அழைப்புகளுக்கு எண்ணற்றதாகிவிடும். டான்சியா, கொடிஷியா கேள்விப்பட்டு, அடேயப்பா கொடிஷியா, கோவை, ஆமாம், மிகப்பெரிய தொழிலதிபர்கள் சூழ்ந்த ஒரு சங்கம். மடிஷியா, இதை போன்ற எத்தனை சங்கங்கள் இருக்கின்றன. அத்தனைக்கும் தாய் அமைப்பிற்கு தலைவர் இவர். அப்படிப்பட்டவர் உங்களுக்காக வந்திருக்கிறார் என்றால் உங்களிடம் விதைக்க வந்திருக்கிறார். அதை வாங்கி நீங்கள் ஆலமரமாக வளருங்கள். உங்கள் வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒன்று. உங்களோடு என்றும் நாங்களும் நிற்கிறோம் என்று கூறி ஐயா அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். மேடை புதிதல்ல, நிறைய மேடைகள் பார்த்திருக்கிறேன். ஆனால் ஒரு பெரிய ஆளுமை திரு வெங்கட பிரகாஷ் போன்றவர்கள் பேசின அப்புறம் நம்ம பேசுறது கொஞ்சம் கஷ்டம். அவங்களுடைய உச்சரிப்பையும் அவங்களுடைய அந்த கமாண்ட் அதையும் நம்ம டெய்லி டெலிவிஷன்ல நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த நிகழ்ச்சியை அழகாக ஒருங்கிணைத்து கொண்டிருக்கும் திரு சுரேஷ் கண்ணன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு காரணகர்த்தவாக இருக்கும் திரு வெங்கடகிரி அவர்களே, வெங்கட பிரகாஷ் அவர்களே, மேடம் ராஜேஸ்வரி அவர்களே, எனக்கு முன்பு பேசி அமர்ந்த பெருமக்களே, தொழில் முனைவோர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் மதிய வணக்கம். ஸோ டான்சியா பற்றி சார் சொல்லிட்டாங்க. டான்சியா தமிழ்நாடு சிறு மற்றும் குறுந்தொழில்கள் சங்கம். அந்த சங்கம் 1956 தொடங்கப்பட்டது. நம்ம தென்னிந்தியாவிலேயே ரொம்ப பழமையான ஒரு சங்கம். 70 ஆண்டுகளுக்கு மேலாக சிறு மற்றும் குறுந்தொழில்களுக்காக சேவை செய்து வரும் ஒரு சங்கம். 150க்கும் மேற்பட்ட சிறிய சங்கங்களை, மாவட்ட சங்கங்களாக இருக்கும், தொழிற்பேட்டை உற்பத்தியாளர் சங்கங்களாக இருக்கட்டும், பொருள் சார்ந்த உற்பத்தி சங்கங்களாக இருக்கட்டும், அதுபோல தமிழ்நாட்டில் 150க்கும் மேற்பட்ட சங்கங்களுக்காக ஒரு தாய் அமைப்பாக, மாநில சங்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சங்கத்துக்கு இன்னொரு பெருமை இருக்கு. ஏன்னா இந்த சப்ஜெக்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதையும் நான் சொல்லிடுவேன். இந்த சங்கம் 1956 பதிவு பண்ணப்பட்ட சங்கம். நம்ம தமிழ்நாட்டில் சொசைட்டிஸ் ரிஜிஸ்ட்ரேஷன், சங்கங்களின் பதிவு தொடங்கப்பட்ட ஆண்டு 1956. அதுல இது 5வது சங்கம். இதுக்கு முன்னாடி அந்த 4 சங்கங்கள் அரசு சார்ந்த சங்கங்கள், கோஆபரேட்டிவ் மாதிரி அரசு சார்ந்த, அரசு சப்போர்ட்ல வந்தது. இதுதான் முதல் தடவையா தொழில் முனைவோர் சேர்ந்து உருவாக்கப்பட்ட சங்கம். அதுல என்ன பெருமைன்னு பாத்தீங்கன்னா, 1956 தமிழ்நாடுன்ற பேர் இல்லை. நமக்கு 58 தான் மொழிவாரி மாநிலம், லிங்குஸ்டிக் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தொடங்கி 68 தான் அந்த வெற்றியை நம்ம அடைஞ்சோம், தமிழ்நாடுங்கிற அந்த பெயரை. பட் 56 தொழில் முனைவோர்கள், தமிழ்நாடு எங்கிலும் உள்ள தொழில் முனைவோர்கள் அனைவரும் வெகு காலமாகவே அவங்க ஒன்றாக இயங்கி கொண்டிருக்கிறார்கள். பட் 56 தமிழ்நாடு சிறு மற்றும் குறுந்தொழில்கள் சங்கம்னு ஒரு சங்கத்தை பதிவு பண்ணப்பட்ட பெருமை இந்த சங்கத்துக்கு இருக்கு. இந்த சங்கத்துடைய மெயின் என்ன பண்றாங்க இவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, கொள்கை, அதாவது மத்திய மாநில அரசுகள் கொள்கை வகுக்கிறதுல இவங்களுடைய முக்கிய பங்கு இருக்கு. பாலிசி அட்வொகசின்னு சொல்லுவோம் நாங்க. பாலிசி தேவைகள், காலத்துக்கு ஏற்ப அந்த கொள்கைகளை மாற்றி அமைக்க, அந்த திட்டங்களுக்கு நாங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், ஹெல்ப் பண்ணுறோம். அதுக்கான சஜஷன்ஸ், ஆலோசனைகள் வழங்குறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பயிற்சி வகுப்புகள் எங்களுக்கு டான்சியா FNFன்னு இன்னொரு அமைப்பு இருக்குது, டான்சியாவோடது, எங்களுடைய இன்னொரு அமைப்பு. அது மூலிமா நிறைய பயிற்சி வகுப்புகள் நடத்துவோம். ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், அதாவது பேங்க் மாதிரியான வங்கி சாராத நிறுவனங்கள், அரசாங்கம் மற்றும் தொழில் அமைப்புகள் அனைவருக்கும் ஒரு பாலமாக திகழ்வது இந்த சங்கத்தின் தினசரி கடமை. இப்போ தொழில் முனைவோருக்கான நிதி மற்றும் திட்ட தெளிவு, அதை பற்றி என்ன பேச சொல்லியிருக்காங்க. முதல்ல MSME அப்படின்னா பெரும்பாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இப்போ 2 வருடங்களுக்கு முன்னாடி அதை மாற்றி அமைச்சிருக்காங்க. அதுக்கான கிரைட்டீரியாவை முதல்ல சொல்லிடுவேன் என்ன அப்படின்னு. MSME மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைனர்ஸ்ன்னு உங்களுக்கு தெரியும். மைக்ரோ அப்படிங்கிறது 2.5 கோடிக்கான மூலதனம்
மற்றும் 10 கோடி விட்டு முதல், அதாவது டேர்ன் ஓவர் இருக்கிற கம்பெனிங்க வந்து மைக்ரோவில் வரும். ஸ்மால் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா 75 கோடி மூலதனம், 100 கோடி விட்டு முதல். அதாவது 75 கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும் பிளான்ட் அண்ட் மிஷினரியில். 100 கோடிக்கு மிகாம அவங்களுடைய டேர்ன் ஓவர் கம்பெனிங்க வந்து ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லுவோம். மீடியம் அப்படிங்கிறது 175 கோடி மூலதனம், 500 கோடி விட்டு முதல் இருக்கிற கம்பெனிங்க வந்து மீடியம்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி அது கம்மியாக இருந்தது. இப்போ வந்து அதே மாதிரி இந்த விட்டு முதல் வந்து முன்னாடி கிடையாது. இப்போ வந்து சமீபத்தில் நடந்த அந்த கொள்கை முடிவில் விட்டு முதலையும் அதில் சேர்த்து வைக்குவாங்க. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. சர்வதேச போட்டியில் நம்மளும் பங்கெடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த டேர்ன் ஓவர் கேட்டகரியும் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்எஸ்எம்இ கிட்டத்தட்ட வந்து 6லேருந்து 7 கோடி பதிவு பெற்ற எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் இருக்கு. அப்போ நம்ம தமிழ்நாடு எந்த இடத்துல அதில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் பதிவு பண்ண, அதாவது உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு எம்எஸ்எம்இயா நம்ம அப்படின்றதுக்கு அரசாங்கத்தோடைய அந்த சலுகைகளை நாம் பெற வேண்டும் என்றால் முதலில் நம்ம பண்ண வேண்டியது உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கு. அந்த உதயம் போர்ட்டலில் நம்ம பதிவு பண்ணிக்கணும். அந்த பதிவு பண்ண தொழில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட கம்பெனிங்க 40 லட்சம் கம்பெனிங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. இந்த 40 லட்சத்தில் பார்த்தீங்கன்னா 8லேருந்து 10 லட்சம் கம்பெனிங்க தயாரிப்பு உற்பத்தி துறையிலையும், இன்னொரு 8 லட்சம் வந்து சேவை துறையிலையும் இருக்காங்க. பேலன்ஸ் மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா வணிகம் சார்ந்தது, ட்ரேடர்ஸ்னு சொல்லுவோம் நம்ம, வணிகர்கள். ஸோ வணிகர்களுக்கும் இந்த ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் கிடைக்கணும், இந்த கடன் வழங்குவதில் முன்னுரிமை கிடைக்கணும்னு சொல்லி ட்ரேடர்ஸையும் இந்த எம்எஸ்எம்இல ஒரு அங்கமாக இந்திய அரசாங்கம் அங்கீகரிச்சிருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாடு பொசிஷன் வந்து நம்ம சொன்னோம், நம்ம வந்து இந்திய அளவில் 2வதாக இருக்கிறது எம்எஸ்எம்இல. 40 லட்சம் பதிவு பண்ணப்பட்ட நிறுவனங்கள் இருக்கு எம்எஸ்எம்இல. ஆனால் இந்திய அளவில் நம்ம வந்து ஜிடிபியில் பார்த்தீங்கன்னா 12% மேலே இருக்கும். கடந்த ஆண்டு ஜிடிபியில் முதல்ல இருக்கிறது வந்து தமிழ்நாடு தான், கிட்டத்தட்ட 12%. அதே மாதிரி 38,000 பெரிய ஃபேக்ட்ரிங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்க அத்தனை ஃபேக்ட்ரியும் கணக்கு பண்ணால் 18% மேலே அது தமிழ்நாட்டில் தான் இருக்கு. அந்த பெருமையை நமக்கு முதலாவது நாம அதுலேயும். அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மேனுஃபேக்சரிங் அவுட்புட்டில் கிட்டத்தட்ட 15% மேலே தமிழ்நாடு. அதுலேயும் நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் அவுட்புட்டில் நம்ம முதலாவதாக வைக்கிறோம். 30 லட்சம் கோடி அளவுக்கு ஜிடிபி, அதில் நம்ம 2வதாக வைக்கிறோம். எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட்டு, லெதர் எக்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், ஜவுளித்துறையாக இருக்கட்டும், நம்ம வந்து ஆட்டோ ஆன்சிலரி, இவி, ஆட்டோ காம்பனன்ட், இது எல்லாத்துலேயுமே நம்ம முதலாவதாக வைக்கிறோம் இந்திய அளவில். ஸோ இது வந்து நம்ம தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட 8,000 ப்ராடக்ட்ஸ் இது தமிழ்நாடு எம்எஸ்எம்இங்க வந்து தயாரிச்சுட்டு இருக்காங்க. அதாவது விவசாயம் சாராத உற்பத்தியில் கிட்டத்தட்ட 8,000 ப்ராடக்ட்ஸ் வந்து பொருட்களை வந்து நம்ம உற்பத்தி பண்ணுறோம். அது பில்டிங் மெட்டீரியலாக இருக்கலாம், காயவாக இருக்கலாம், ஃபுட் ஐட்டம்ஸ், ஃபுட் ப்ராசஸிங் ஐட்டமாக இருக்கலாம், ஃபுட்வேராக இருக்கலாம், காலனி தயாரிப்பு, லெதர் கூட்ஸு, பேகு, அந்த லெதர் கூட்ஸு, அந்த பர்ஸ் பண்ணுறது, அதெல்லாம் ஆட்டோ காம்பனண்ட்டாக இருக்கலாம், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் துறையாக இருக்கலாம், மோல்டு, டை கேஸ்டிங்கு, பிளாஸ்டிக்கு, ரப்பர் பொருட்கள், இது போல் கிட்டத்தட்ட ஒரு 8,000 பொருட்கள் வந்து இந்த எம்எஸ்எம்இ துறையில் விவசாயம் சாராத உற்பத்தியில் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம 2 இது, ஒன்று வந்து நிதி, இன்னொன்று வந்து திட்டம் தெளிவு. முதல்ல திட்டம் தெளிவு நம்ம எடுத்துக்குவோம், அதுக்கப்புறம் நிதிக்கு வரலாம். என்டர்பிரினர்ஷிப் அப்படின்னா என்டர்பிரினர், தொழில் முனைவோர் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னு கேட்டால் யாருக்கா தெரியுமா? தொழில் முனைவோர் யாருன்னு? தொழில் முனைவோர் என்றால் யார்? அவங்க தனது தொழில் சார்ந்த கனவுகளை நனவாக்குபவர் தொழில் முனைவோர். அப்போ மற்றவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அடுத்தவங்க கனவை நனவாக்கிறதுக்காக வேலை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வேலை பண்ணவங்களை தப்பா இருக்கிறதுக்காக சொல்லலை. தொழில் முனைவோருக்கு தொழில் சார்ந்த கனவு ஒன்று இருக்கு. அந்த கனவை அவங்க நினைவேற்றத்துக்கு அவங்க போராடிட்டு இருக்காங்க. அதனால அவங்க தொழில் முனைவோர். இது வந்து ஒரு ஃபேமஸ் கோட் ஆக்சுவலா. ஹூ இஸ் என்டர்பிரினர்? தோஸ் ஹூ ஃபுல்ஃபில்ஸ் ஹிஸ் ஓன் ட்ரீம்ஸ். வாட் அபவுட் அதர்ஸ்? ஃபுல்ஃபில்லிங் அதர்ஸ் ட்ரீம்ஸ் ஆஸ் எ எம்ப்ளாயி. ஸோ அப்போ வந்து இந்த என்டர்பிரினர்ஷிப்புங்கிறது என்ன? அது வந்து பார்ட் டைமா இல்லை ரெகுலர் டைமா அப்படிலாம் இல்லை சார். அது ஃபுல் டைம், ரிட்டையர்மெண்ட்டே இல்லை. அது வந்து 70 வயசு ஆனாலும் 80 வயசு ஆனாலும் நீங்கள் எப்போ வேணான்னு சொல்றீங்களோ அது வரைக்கும் நீங்கள் வேலை பண்ணலாம். அப்போ இதில் என்னெல்லாம் இருக்கு இந்த இந்த
என்டர்பிரனர்ல நான் தொழில் முனைவோர் அப்படின்னா என்னென்ன செக்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உற்பத்தி துறை நான் ஏற்கனவே சொன்னேன். இன்னொன்று வந்து சேவைத்துறை, அடுத்தது வணிகம், ட்ரேடர், மேனுஃபேக்சரிங், சர்வீஸ் அண்ட் ட்ரேடிங். இது மூணுத்துல தான் வந்து மூணுத்துல அடங்கிடும். நீங்க என்ன இது பண்ணீங்கனாலும் ஒன்று நீங்க உற்பத்தியில வரணும், இல்லை சேவைத்துறையில் இருப்பீங்க, இல்லைன்னா வணிகம், அதாவது வாங்கி அதுல எந்த ஒரு வேல்யூ அடிஷனல் இல்லாமல் நீங்க அப்படியே அதை ஸ்டாக் வச்சு விற்கிற ட்ரேடரா இருப்பீங்க. இப்போ என்னெல்லாம் வந்து அந்த கேரக்டரிஸ்டிக் பாருங்க, கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கணும். அதாவது சும்மா கண்டபடி ரிஸ்க் எடுக்காம ஒரு கால்குலேட்டிவா இருக்கணும். ஒரு நல்ல விஷன் இருக்கணும். நம்ம ஆரம்பிக்கும் போது என்ன பண்ண போறோம் அதுல தெளிவு வேணும். லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கணும். தலைமை பண்புல ரொம்ப முக்கியமானது பொறுப்பு எடுத்துக்கிறது. இதுக்கு நான் பொறுப்பு, இது லேட் ஆகி போச்சா, இல்லை சார் இது என்னுடைய கடமை, என்னுடைய இது, நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன். இதுக்கு இதை சரியான நேரத்துல இதை உங்களுக்கு வந்து சேர்க்க வேண்டிய என்னுடைய கடமைன்னு சொல்லுவாங்க. அது அந்த லீடர்ஷிப். அது தவறை ஒப்புக்கொள்வது, அதை திருத்த முன்னுதாரணமாக செயல்படுவது. அடாப்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஒரு சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொண்டு, அது வந்து சந்தர்ப்பமாக இருக்கலாம், இல்லை கால சூழ்நிலை, நம்மளுடைய இந்த டெவலப்மெண்ட்ஸ் இருக்குப்பாங்க, நம்மளை சுற்றி நடக்கிற டெவலப்மெண்ட்ஸ், ஒரு புது சாஃப்ட்வேர் வருது, இல்லை நான் பழைய தான் யூஸ் பண்ணுவேன், இது எனக்கு வேண்டாம், அப்படி இல்லை, அதில் என்ன நல்லது இருக்கோ தேவை என்ற அடிப்படையில் அதை நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிடணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு இது. அதுக்கப்புறம் நம்ம இந்த தொழில் முனைவோர் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு என்னன்னா, அவங்க ஜாப் கிரியேட்டர்ஸ். அது வந்து ஒரு சொசைட்டியில எம்ப்ளாயர், அதாவது வேலை கொடுக்கிறவங்க, இந்த வேலை வாய்ப்பை உருவாக்குபவர்கள். இது இந்த தொழில்துறையின் அங்கமாக அவங்க மாறிடுவாங்க. உள்ளூர் பொருளாதார வளர்ச்சியில அவங்க ஒரு முக்கியமான சக்தியாக இருக்கிறாங்க. அது உங்களுடைய டிஸ்ட்ரிக்டாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், உங்க மாநிலமாக இருக்கலாம், இல்லை நம்மளுடைய நாடாக இருக்கலாம். இதுல அவங்க ஒரு பொருளாதார உந்து சக்தியாக செயல்படுறவங்க. ஏன்னா இப்போ நீங்க தொழில் பண்றதுனால அரசாங்கத்துக்கு வந்து ஜிஎஸ்டி வருமானம் இருக்கும், இன்கம் டேக்ஸ் பே பண்ணுவீங்க, நீங்க வந்து வேலை வாய்ப்பை உருவாக்குவீங்க. அந்த வேலை பண்ற தொழிலாளர்களுக்கு பிஎஃப் ஆக இருக்கலாம், இஎஸ்ஐ ஆக இருக்கலாம், அவங்களுடைய சமூக பொருளாதார குறியீடு முன்னேறுவதற்காக நீங்களும் அதுல அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருக்கிறீர்கள். சரி, இப்போ இதெல்லாம் ஓகே, நான் தொழில் முனைவர் ஆகணும், எப்போ ஸ்டார்ட் பண்ணணும், எப்போ தொடங்குவது? நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், முடிச்ச உடனே தொடங்குவதா, இல்லை ஒரு 5-10 வருஷம் நான் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு தொடங்குறதா, இல்லை நான் செட்டில் ஆகிட்டு லைஃப்பில் ஒரு 40 வருஷத்தில் நான் வந்து அதை தொடங்கணுமா, இல்லை எப்போ நான் வந்து என்னுடைய கடமையெல்லாம் முடிச்சுட்டு நான் தொடங்கணுமா, எப்போ? அதுக்கான முடிவு நீங்கள் உங்களுக்கு எப்போ தோணுது, அந்த ஸ்பார்க் எப்போ வருது, இல்லை நான் தொடங்கத்துக்கான எனக்கு தேவைகள் எனக்கு இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணுற அந்த இது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சமயத்தில் தொடங்குவாங்க. இது ரொம்ப லேட்டுன்னு சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. இந்த கேஎஃப்சி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும். கேஎஃப்சின்னு ஒரு கம்பெனி உலகம் ஃபுல்லாக இருக்குது, லட்சக்கணக்கான அவுட்லெட் வச்சுருக்குவாங்க, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வருமானம் இருக்குது. அந்த ஓனர் பார்த்தீங்கன்னா கரோனல் சாண்டர்ஸ்னு பேர் இருக்கு. 65 வயதுல அவர் வந்து தொழில் தொடங்கினார். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்துல அதை நம்பர் 1 கம்பெனியாக கொண்டு வந்துட்டார். அதனால வயது தடை இல்லை. அது வந்து நீங்க வந்து காலேஜ் முடிச்சோன்னு தொடங்கலாம், இல்லை தேவையானப்போ தொடங்கலாம். உங்களுக்கு எப்போ தொடங்கணும் அப்படிங்கிற அந்த முடிவை நீங்க தான் வந்து எடுக்கணும். காலம் தடையில்லை, வயது தடையில்லை. புதிய முயற்சிகளை செய்ய நம்ம வந்து தவறக்கூடாது. ஃபீல் ஃப்ரீ டு எக்ஸ்பெரிமெண்ட், அது ரொம்ப முக்கியம். ஓகே, தொழில் தொடங்கிட்டோம், இது ஏன் இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கோம், இது கொஞ்சம் மாற்றி பண்ணலாமே, பட் நம்ம போட்டியாளர்கள்லாம் இப்படி தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அப்படி நம்ம யோசிக்க தேவையில்லை. மாற்றி யோசிச்சா அதுதான் பெரிய சக்ஸஸ் ஆகும். இப்படியே தான் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. புதிய முயற்சிகளை நம்ம புகுத்துறதுக்கு தவறக்கூடாது. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும், பட் அது வந்து நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுக்காத அளவுக்கு இருக்கணும். சோதனைகளை செய்து பார்க்க தயக்கம் காட்ட தேவையில்லை. தோல்விகளால் நம்ம பாடம் கற்றுக்கணும், பட் அந்த தோல்வி நம்ம பண்ணதா இருக்கக்கூடாது, நம்மளை சேர்ந்ததா இருக்கக்கூடாது. அடுத்தவர்களின் தோல்வியிலேருந்து பாடம் கற்றுக்கிறவங்க தான் உண்மையான புத்திசாலிகள். ஏன்னா இப்போ ஒவ்வொன்றும் வந்து நம்மளே வந்து ட்ரை பண்ணி நம்மளே அதில் தோத்து போய் நம்ம கற்றுக்கணும்னா இந்த லைஃப் பத்தாது நமக்கு. ஸோ அப்போ சக்ஸஸ் ஸ்டோரிஸ் படிக்கிறத விட ஒருத்தர் எந்த விதத்தில் அவங்க தோத்து போனாங்க, என்ன பண்ணி அவங்க தோத்தாங்க அப்படிங்கிறத தான் நம்ம வந்து மெயினாக பார்க்கணும். அதுதான் நிற்கும். சக்ஸஸ் பண்ணி ஜெயிக்கிறவங்க வந்து அவங்களுக்கு 1000 காரணங்கள் இருக்கும். அது நமக்கு அது பொருந்துமான்னு நமக்கு தெரியாது. பட் ஆனால் தோல்வியின் மூலம், அவங்களுடைய தோல்வி மூலம் நம்ம கற்றுக்கிற பாடம் லைஃப் லாங் நமக்கு நிற்கும். அவர் என்ன பண்ணாரு, எதனால தோத்தாரு, என்ன அப்படின்னு.
இதுக்கு உதாரணமா வந்து நோக்கியா கம்பெனி அப்கோர்ஸ் இப்போ மீண்டும் வந்துச்சு மற்றவங்க வாங்கி. பட் சாம்சங் நோக்கியா பார்த்தீங்கன்னா நோக்கியா தான் டாப்ல வந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, இந்த ஆப்பிள் மாதிரி டச் ஸ்கிரீன் ஃபோன் வரும்போது அவங்க அதை அடாப்ட் பண்ணல. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, விட்டுட்டாங்க அப்படியே. ஸோ சாம்சங் வந்து வேகமா வந்து அந்த டெக்னாலஜியை எடுத்து அவங்க வந்தாங்க. இப்போ ஆப்பிள் சாம்சங் ஒரு லெவலில் இருக்கு, நோக்கியா ரொம்ப கீழே போய் அதுக்கப்புறம் வேற ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து அதை எடுத்தாங்க. காலத்துக்கு ஏற்ப மாட்டிக்கொள்வது, டெக்னாலஜிக்கு ஏற்றபடி நம்மள மாட்டிக்கொள்வது. அதே மாதிரி தான் நீங்க பாருங்க, நம்ம இதுல இந்த கொடாக் இந்த ஃபிலிம் ரோல்ஸ் எல்லாம் இருக்கும், அந்த கம்பெனியெல்லாம் நீ காணாம போயிடுச்சு. எங்க போச்சு அது? ஏன்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கள மாத்திக்கல. நியூ ப்ராடக்ட்ஸ் வரணும், மாத்திக்கணும். அடுத்தவங்களுடைய தோல்வி, இப்போ இந்த கொடாக் இந்த நோக்கியா இவங்களுடைய இதை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க என்ன தப்பு பண்ணாங்க, ஸோ நம்ம எந்த இடத்துல நம்ம மாத்திக்கணும், இதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்ம வந்து நம்ம செய்ய வேண்டிய தொழிலை ரொம்ப கவனமாக நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும். அனுபவம் இல்லாம இல்ல ஒரு ஷார்ட் டேர்ம் கோல், சும்மா கொஞ்ச நாளைக்கு தான் இது இருக்கும் அப்படின்றதுக்காக அதை தேர்ந்தெடுக்கும் போது நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து தப்பா போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ நம்ம செய்யற வேலையும் நம்மளுடைய தொழிலையும் ரொம்ப கவனமாக தேர்ந்தெடுக்கணும். இப்போ நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு கம்பெனியில ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, நீங்க பெரிய கம்பெனி லார்ஜ் இண்டஸ்ட்ரியை நீங்க தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா அங்க வந்து உங்களுக்கு ரொம்ப லிமிட்டடான இடம் தான் கொடுப்பாங்க. நீங்க வந்து அடுத்த டிபார்ட்மெண்ட்டே போய் பார்க்க முடியாது. உங்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அதுல மட்டும்தான் லிமிட்டடா வந்து வேலை பண்ண முடியும். வெளியில எங்கேயும் அந்த இதை விட்டு நீங்க வெளியில போக முடியாது. பட் நீங்க உண்மையிலே தொழில் கத்துக்கணும் அப்படின்னா ஒரு எம்எஸ்எம்இ நிறுவனத்துல சேர்ந்து அங்க நீங்க எல்லா இடத்துலையும் கத்துக்க முடியும். ஒரு முதலாளி என்ன பண்றாரு, அக்கௌண்ட்ஸ்ல என்ன இருக்கு, ஜிஎஸ்டி எப்ப பே பண்றாரு, ப்ரொடக்ஷன்ல என்ன வேலை நடக்குது, அதை வந்து டிஸ்பேட்சில் என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுவாங்க, சேல்ஸ் எப்படி பண்ணுவாங்க, இது அனைத்திலையும் உங்களுக்கு வந்து அனுபவம் வேணும்னா நீங்க தேர்ந்தெடுக்க கம்பெனியில உங்களுக்கு ஃப்ரீயா நீங்க எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய ஒரு கம்பெனியை நீங்க தேர்ந்தெடுக்கணும். பெரிய கம்பெனி தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சம்பளம் கிடைக்கும், ஆனால் அனுபவம் வந்து எல்லா இடத்துலையும் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இருக்க அனுபவம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம். அது மட்டும் இல்ல, நீங்க ஒரு கம்பெனியில சேரும்போது பாத்தீங்கன்னா அது சின்ன கம்பெனியா இருந்தாலும் மீடியம் கம்பெனியா இருந்தாலும் நீங்க என்ன வேலை பண்றீங்க அதை புரிஞ்சுக்கிட்டு பண்றதுக்கே ஒரு 6 மாசம் ஆயிடும். அதுக்கப்புறம் உங்க வேலையை யாருடைய ஹெல்ப்பும் இல்லாம நீங்க தனியா பண்ணணும்னா ஒரு 1 இயராவது வேணும். அது தப்பு இல்லாம ஏற்கனவே விட்டுட்டு போனா அந்த வேலையை நீங்க பண்ணணும், தப்பு இல்லாம பண்ணணும்னா 1 இயர் ஆகும். அந்த வேலையில ஒரு மாற்றத்தை நீங்க கொண்டு வரணும். இது ஏன் இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க, இதை கொஞ்சம் மாத்தி பண்ணலாமே அப்படின்ற அந்த இது வரணும்னா குறைஞ்சது 1.5 வருஷம் 2 வருஷம் நீங்க அந்த வேலையை பண்ணும்போது தான் உங்களுக்கு அதை பற்றி ஒரு முழுதான ஒரு அனுபவம் கிடைக்கும். நம்ம ஏன் இப்படியே பண்ணணும், கொஞ்சம் மாற்றி பண்ணலாமேன்ற அந்த எண்ணத்தை வந்து உங்களுடைய சுப்பீரியர்கிட்டயோ மேனேஜர்கிட்டயோ இல்லை அந்த ஓனர்கிட்டயோ சொல்லி, இல்லை சார் இது இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க, இது இன்னும் எனக்கு இதுவாக இப்படி பண்ணால் நம்மளுடைய வேலையும் நேரமும் மிச்சமாகும் அப்படின்னு சொல்லி ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கு மினிமம் ஒரு 2 வருஷமாவது அந்த தொழில் பழகினாதான் உங்களால் சொல்ல முடியும். அதை முழுதுமாக கற்றுக்கிட்டு இது எந்த இடத்துல இந்த ரா மெட்டீரியல் கிடைக்குது, இதில் என்ன பண்ணணும், மிஷின் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா குறைஞ்சது 4லேருந்து 5 வருஷம் ஆகணும். ஸோ இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து தொழில் முனைவோர் ஆகணும்னு சொல்லி படிப்பு முடிச்சுட்டு வர நிறைய பேர் பண்ற ஒரு தப்பு, அவங்க ஒரு இடத்துல போய் வேலை பண்ணுவாங்க, பெரிய நிறுவனமாக செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு இடத்துல மட்டும்தான் அவங்களுக்கு இதுவாக இருக்கும். அப்படி இல்லைனாலும் சின்ன கம்பெனியில் வேலை பண்ணாலும் 6 மாதம் வேலை பண்ணுவாங்க. அடுத்த கம்பெனி ஒரு 2000 ரூபாய் சம்பளம் கூட கொடுக்குறாங்கன்னா உடனே அங்கே போயிடுவாங்க. அங்கே ஒரு 6 மாதம் 1 வருஷம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனி போயிடுவாங்க. அதனால எதுவுமே கற்றுக்க முடியாது. கற்றுக்கணுன்ற எண்ணம் இருக்கவங்க சம்பளம் பார்க்கக்கூடாது, நம்மளுடைய முழு ஈடுபாடு கற்றுக்கிறதுல மட்டுமே இருக்கணும். அப்பதான் வந்து தொழில் முனைவோரா நீங்க பிரகாசிக்க முடியும். இப்போ அடுத்தது நம்மளுடைய தொழில் வாய்ப்புகள்ல என்னெல்லாம் முன்னுதாரணம் இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல பண்ண வேண்டியது எக்ஸிபிஷன்ஸ் எங்கெல்லாம் நடக்குது, நம்மளுடைய துறை சார்ந்த நம்மளுடைய பொருள் சார்ந்த எக்ஸிபிஷன்ஸ் எங்க நடக்குது, அது புது டெக்னாலஜி என்ன. ஏன்னா அந்த ஒரு எக்ஸிபிஷன் ஒரு கண்காட்சி நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா அதுல எல்லா விதமான வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஒரு பொருள் சார்ந்த நம்ம அட்டன் பண்ணோம், அதுல அத்தனை பேரும் அதுல வந்து எக்ஸிபிஷன் போட்டு வைப்பாங்க. அவங்களுடைய தலை சிறந்த பொருட்களை தான் அவங்க வந்து அந்த கண்காட்சியில வைப்பாங்க. ஸோ அதுல என்ன வந்து மாற்றம் இருக்கு, அதுல என்ன ஒரு தொழில்நுட்பம், அதுல ஏதாவது புரட்சி இருக்கா, அதுல ஏதாவது மாற்றி வைக்குவாங்களா, புது டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்குவாங்களா, அங்க வந்து அந்த கருத்தவங்க எதுவும் நடக்குதா என்ன, இதை நீங்க அட்டன் பண்ணும்போது முழுதான ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் கிடைக்கும். அது ஒண்ணு இருக்கு. இப்போ தொழில் பண்றதுக்கு தயாராயிட்டோம், எந்தெந்த
இது இப்போ டிரைவிங் செக்டார் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த நம்ம ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அதெல்லாம் இப்போ வந்து இதில் இல்லை. என்ன மாதிரியான செக்டார்ஸ் நல்லா போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கமே அதுக்கு வந்து நிறைய இது கொடுக்குறாங்க நமக்கு. டிரைவிங் செக்டார்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா டெக்ஸ்டைல், கார்மெண்ட்ஸ் இப்போ அடுத்து 10 வருஷத்துக்கு நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஃபுட் ப்ராசஸிங் நீங்கள் அதுக்கு வந்து தோல்வியே இல்லை. ஸோ ஃபுட் ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா அடுத்து 20 வருஷத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். ரினியூவபிள் எனர்ஜி இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ரினியூவபிள் எனர்ஜி அது சார்ந்த ஈவியாக இருக்கட்டும், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அதனுடைய ஸ்பேர்ஸு, அதை வந்து சர்வீஸு, நம்ம வந்து அந்த சார்ஜிங் ஸ்டேஷன்ஸு, இது சார்ந்த பொருட்கள், ஐடி இண்டஸ்ட்ரீஸாக இருக்கலாம், டிஜிட்டல் சர்வீசஸாக இருக்கலாம், எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட உதவி பாகங்கள், இல்லை அதனுடைய சர்வீஸ் பண்ணுற இதுவாக இருக்கலாம். சமீபத்தில் இப்போ அதிகம் பேசப்படுற ஏஐயாக இருக்கலாம், டேட்டா சயின்ஸாக இருக்கலாம். இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ். இது முன்னாடியே பண்ணிட்டு இருந்தாங்க, புதுசு இல்லை. நம்மளுடைய ஹிஸ்டாரிக்கல், அதாவது போன வருஷம் என்ன பொருள் அதிகமாக விற்றுருக்கோம், எப்பெல்லாம் வந்து விலை கூடியிருக்கு, எந்தெந்த சமயத்தில் விலை கூடுது, எந்த சமயத்தில் விலை குறைவாக நமக்கு கிடைக்குது, நம்மளுடைய கம்பெனிலேயே கடந்த 4 வருடங்களில் எப்பெல்லாம் நம்ம அதிகமாக எந்தெந்த மாதத்தில் நம்ம அதிகமாக விற்றுருக்கோம், எந்த மாதத்தில் ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மியாக போயிருக்கு, எப்போ வந்து ஒர்க்கர்ஸ்க்கு நிறைய ஃபீவரோ இல்லை வேறு ஏதாவது ஒரு நோய்வாய்ப்பட்டு அவங்க அதிகமான லீவ் எடுக்குவாங்க, எந்த சமயத்தில் நமக்கு வந்து எந்த மாதத்தில் டேர்ன் ஓவர் கம்மியாகுது, இதை வந்து நம்ம சுய பரிசோதனை செஞ்சு பார்த்தோம்னா அதுதான் டேட்டா அனலிட்டிக்ஸ். நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டா தான், வெளியிலேருந்து யாரும் நமக்கு தேவையில்லை. பட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன் அப்படின்னா பொதுவாகவே இந்த ஜனவரி மாதத்துக்கு முன்னாடி நமக்கு வந்து ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த டைமில் ஸ்டீல் பொருட்களுடைய விலை வந்து குறையும். அதுக்கப்புறம் அந்த டிசம்பர் மாதத்தில், ஏன்னா நமக்கு வந்து இங்கே பொங்கலுக்கு அப்புறம் அந்த வேலைகள்லாம் அதிகமாக தொடங்குவாங்க. தை மாதத்தில் வேலை அதிகமாக தொடங்கும். பிப்ரவரி மாதம் சைனீஸ் நியூ இயர் வந்துடும், பொருள் தட்டுப்பாடு அதிகமாக இருக்கும். ஸோ மார்ச் மாதத்தில் நமக்கு இயர் எண்டிங்கிறதுனால எல்லாருமே அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணி இன்வாய்ஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க, டேர்ன் ஓவரை கூட்டி காமிக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இந்த மாதங்களில் பொருட்களுடைய விலை ரொம்ப அதிகமாக இருக்கும், டிமாண்ட் சப்ளை ரொம்ப அதிகமாக இருக்கும், டிமாண்ட் இருக்கும். ஸோ அப்போ இது வந்து பொதுவானது. பட் ஒவ்வொரு பொருளுக்கும் பாருங்க விலைவாசி வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் நம்ம உணவு தானியங்கள் எடுத்தோம்னா மழை காலத்தில் வந்து விலை அதிகமாக இருக்கும். ஸோ அவங்கவுங்க பொருளுக்கு அவங்கவுங்க வந்து அதை செக் பண்ணிக்கலாம், சுய பரிசோதனை பண்ணலாம். இதுதான் டேட்டா அனலிட்டிக்ஸ். பட் இந்த ஏஐ என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவே நமக்கு சொல்லிடுது, நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் ஸ்டீல் ஆர்டர் பண்ணுங்க, 2 மாதத்துல விலை கூடிடும், உங்களுடைய ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இதை தான் சொல்லுது, இதை பண்ணுங்கன்னு சொல்லுது. ஸோ இந்த மாதிரியான டெக்னாலஜி, இந்த ஏஐ நம்ம பயப்பட தேவையில்லை. இதை நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்கணும், கற்றுக்கணும். ஏன்னா இப்படி தான் உலகம் போகுது. இது இருந்தால் மட்டும்தான் தொழிலில் வந்து நம்ம ஜொலிக்க முடியும். இப்போ ஸ்விக்கியாக இருக்கட்டும், ஜொமேட்டோவாக இருக்கட்டும், இந்த க்ளவுட் கிச்சன் சொல்லுவாங்க, ஹோட்டலே இருக்காது, உள்ளே போய் சாப்பிட முடியாது, நம்ம அது எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா அந்த நேரத்தில் கொண்டு வந்து கொடுப்பான். அவன் எப்படி எதை பேஸ் பண்ணி அந்த இடத்துல போடுவான்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் இருக்குது, டேட்டா வச்சுருக்கான். இந்த ஏரியாவில் இப்போ நம்ம மயமலை நகரில் இருக்கோம், இந்த இடத்துல 4 மணிக்கு என்ன சாப்பிடுவாங்கன்னு அவனுக்கு தெரியுது. இல்லை இந்த இடத்துல வந்து போண்டா இல்லை சமோசா வந்து அதிகமாக போகுதுங்க, அப்போ இந்த இடத்துல தேவை இருக்குது, சமோசா கடைக்கான தேவை இருக்குது, அவன் க்ளவுட் கிச்சன் கொண்டு வந்து போடுவான், சஜஸ்ட் பண்ணுவான். இந்த இடத்துல நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது இந்த நேரத்தில் அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து முழு நேரமும் ஒரு லேபரை வச்சுக்கிட்டு ஒரு குக்கை வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுறது இல்லை. அந்த நேரத்தில் அது அதிகமாக போதும், அந்த நேரத்துக்கு மட்டும் அந்த 3 மணி நேரம் அந்த கடை வச்சாலே போதும், அந்த மாதத்துக்கான லாபம் வந்துடும். கிரிக்கெட் நடக்கிற நேரங்களில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் அதிகமாக போகும். ஐபிஎல் நடக்கிறது, இது வந்து ரெக்கார்டு இந்தியா ஃபுல்லாக. ஐபிஎல்னால கிரிக்கெட்டை பார்க்கவங்க அதை நடத்தவங்க தான் சம்பாதிக்குவாங்கன்னு இல்லை, ரெஸ்டாரண்ட்ஸ் அந்த நேரத்தில் ஃபுல்லாக இருக்குது. ஐபிஎலுக்கு பயந்து நிறைய கருத்தரங்கங்களே கேன்சல் பண்ணுவாங்க, இந்த நேரத்தில் வச்சா கூட்டம் வராது, வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. இதை வந்து அனலைஸ் பண்ண நம்ம ஒரு இடத்துல வந்து ஒரு அவுட்லெட் போடுறோம் அப்படின்னா பொதுவாக பாருங்க, பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் போடுவாங்க, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் போடுவாங்க. ஆனால் கூட்டம் அதிகமாக வர இடம் எது, எந்த இடத்துல அதிகமான பொருள் விற்பனை ஆகியது, எந்தெந்த நேரத்தில் எது வந்து டிமாண்ட் இருக்கும், இதை அனலைஸ் பண்ண நம்ம கற்றுக்கிட்டோம்னாலே நம்ம அந்த தொழிலில் வந்து ஜெயிச்சிடலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து அதுக்கு உண்டானதை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ப்ராடக்டில் போனோமா, சர்வீஸ் பண்ணணுமா, இல்லை டெக்னாலஜி ஓரியன்ட் நம்ம பண்ணணுமா அப்படிங்கிறது வந்து நம்ம முடிவு பண்ணிடலாம். இப்போ இதுக்கு
சரி, தொழில் நம்ம முடிவு பண்ணிட்டோம். அரசாங்கம் என்ன மாதிரியான சப்போர்ட்லாம் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல எனக்கு முன்னாடி வங்கி சார்பா பேசினதும் சொன்னார், ஒரு சில ஸ்கீம்ஸ் சொன்னார். முதல்ல வந்து முதல் தலைமுறை தொழில் முனைவோருக்காக தமிழக அரசாங்கம் கொடுக்குறது நீட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் கொடுக்குறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 1 கோடி ரூபாய் வரைக்குமான ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க 70% கான்ட்ரிபியூஷன் நீங்க போட்டீங்கன்னா போதும். 30% வரைக்கும் அவங்க மானியம் கொடுத்துருவாங்க. மிச்சத்துக்கு அவங்களே வந்து லோனும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட்ஸ் 21 வயசுலேருந்து 35 வயசு இருக்கிற வரைக்கும் இந்த நீட் ஸ்கீம்ல அப்ளை பண்ணலாம். பெண்களாக இருக்கும் பட்சத்துல பிற்பட்ட வகுப்பை சேர்ந்தவங்க அப்படின்னா 45 வயது வரைக்கும் இதை வந்து நீங்க அடாப்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது எதுவுமே இல்லை, நான் வந்து எங்க ஃபாதர் ஆல்ரெடி வந்து எங்க அப்பா வந்து ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி தொழில் நடத்துவாரு, ஸோ அதனால எனக்கு இது அப்ளை ஆகாது, நான் ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா யார் தொழில் தொடங்கலாலும் மைக்ரோ ஸ்மால் இந்த 2 கேட்டகரிக்கு 75% முதலீட்டு மானியம் தமிழக அரசாங்கம் கொடுக்குது. முதல் தடவை நீங்க முதலீடு பண்ணா மட்டும் இல்லை, நீங்க போற எக்ஸ்பென்ஷனுக்கும் அவங்க 75% கொடுக்குறாங்க. இது வந்து பேக்வேர்ட் டிஸ்ட்ரிக்ட், எடுத்துக்காட்டுக்கு வந்து நாகப்பட்டினமாக இருக்கலாம், ராமநாதபுரமாக இருக்கலாம், விழுப்புரமாக இருக்கலாம். இது மாதிரி பின்தங்கிய மாவட்டங்கள்ல வேலைவாய்ப்பை அதிகப்படுத்துறதுக்காக அந்த வேலைவாய்ப்பு எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷனுக்கும் நம்ம மாநில அரசாங்கம் சப்சிடி மானியம் கொடுக்குவாங்க, எலக்ட்ரிசிட்டிக்கு கொடுக்குவாங்க, ஜெனரேட்டர் வாங்கினா கொடுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய இது இருக்கு. இது இல்லாம பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து சில சர்டிபிகேட்ஸ் வந்து தேவை, எனக்கு இந்த தொழில் பண்றதுக்கு நான் இந்த சர்டிபிகேட் எடுக்கணும்னா அந்த சர்டிபிகேட்டுக்கு 80% வரைக்கும் அதுக்கான செலவுக்கு அவங்க மானியம் கொடுக்குறாங்க. அது இல்லாம நிறைய ஸ்கீம்ஸ் இப்போ சமீபத்துல நமக்கு வந்து அண்ணல் அம்பேத்கர் திட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதுல நிறைய இது இருக்கு. கலைஞர் கைவினை திட்டம் அப்படின்னு இருக்கு, குறுந்தொழில் கடனுதவி திட்டம் அப்படின்னு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க உங்களுடைய மாவட்டத்தில் இருக்க மாவட்ட தொழில் மையம், அதில் பொது மேலாளர் இருப்பாங்க, அவங்கள கேட்டிங்கனாக்கா அவங்க தனியாக ஒரு புக்கே போட்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் போய் எனக்கு இந்த புக்கு கொடுங்க, நான் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் அவங்ககிட்ட நான் இந்த மாதிரி இருக்கேன் எனக்கு நீங்கள் சஜஸ்ட் பண்ணீங்கன்னா அவங்க டெஃபினட்டாக பண்ணி கொடுப்பாங்க. அது இல்லாமல் FAME-TN அப்படின்னு இருக்குது, ஃபெசிலிட்டேட்டிங் MSMEs இன் தமிழ்நாடு அப்படின்னு இருக்குது, சென்னை கிண்டியில் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து மார்க்கெட்டிங் அசிஸ்டண்ட்டும் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து இப்போ எக்ஸிபிஷன் இருக்குது, நான் அதில் கலந்துக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த எக்ஸிபிஷனுக்காக செலவில் 80% அவங்க கொடுத்துடுவாங்க. உமன் அப்படின்னா இல்லை வந்து பிற்பட்ட வகுப்பை சேர்ந்தவங்கன்னா 100% அவங்க கொடுத்துடுவாங்க. இல்லை இந்த எக்ஸிபிஷன் வந்து சென்னையில் நடக்குது சார், நான் வந்து தூத்துக்குடியிலேருந்து சென்னைக்கு வரணும்னா உங்களுடைய ரயில் பயண கட்டணமும் கொடுத்துடுவாங்க. நீங்கள் சாம்பிள் கொண்டு வரீங்கன்னா அந்த பார்சல் கொண்டு வரதுக்கான அந்த காஸ்ட்டையும் அவங்க கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து சென்னையில் நான் 4 நாள் ஹோட்டலில் தங்கணும்னா அந்த ஹோட்டல் பில்லுக்கான காஸ்ட்டையும் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து மார்க்கெட்டிங் அசிஸ்டன்ட் சொல்லி தமிழ்நாடு அரசாங்கம் உங்களுக்கு கொடுக்குற ஒரு சலுகை. சரிம்மா, இது வந்து மாநில அரசாங்கம். மத்திய அரசாங்கம் பார்த்தீங்கன்னா நிறைய UIGP அன்எம்ப்ளாய்டு யூத் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம், வேலை இல்லாத இளைஞர்களுக்காக வேலைவாய்ப்பை உருவாக்கும் திட்டம் அது இருக்கு. PMEGP பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் அது இருக்கு. ரேம்ப் ஸ்கீம்னு இருக்கு. ரேம்ப்னாக்கா உங்களை முன்னேற்றத்துக்கு ஆல்ரெடி தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு இந்த சர்டிஃபிகேட்ஸ் வேணும், நான் வந்து ZEDன்னு ஒரு சர்டிஃபிகேட் இப்போ லான்ச் பண்ணாங்க. ZED அப்படிங்கிறது 0 எஃபெக்ட் 0 டிஃபெக்ட், அதாவது 0 எஃபெக்ட் டு என்வாயன்மெண்ட், சுற்றுச்சூழல் பாதிக்காத ஒன்று. அதே மாதிரி 0 டிஃபெக்ட் டு ப்ராடக்ட், என்னுடைய பொருளில் எந்த டிஃபெக்டும் இல்லாமல் பார்த்துக்கிறது. இது வந்து 0 எஃபெக்ட் 0 டிஃபெக்ட். இந்த சர்டிஃபிகேட் எடுத்தவங்களுக்கு உங்களுக்கு பேங்க்ல வாங்குற வட்டிலையும் ஒரு சலுகை கொடுக்குறாங்க, உங்களுக்கு லோன்லையும் உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. நீங்கள் டிஃபென்ஸ் செக்டாரில் இல்லை பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ், அது HVF-ஆக இருக்கலாம், ரயில்வேயாக இருக்கலாம், இல்லை பெல்லாக இருக்கலாம், இந்த மாதிரி பொதுத்துறை நிறுவனங்களில் நீங்கள் ஆர்டர் எடுக்கும்போது இந்த ZED சர்டிஃபிகேட் நீங்கள் இருந்ததுன்னா அதில் உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். ஸோ அப்போ இந்த சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு காசு ஆகுமா? கண்டிப்பாக ஆகும். அதுக்கு என்ன பண்ணுறாங்க, அதில் 80% மத்திய அரசாங்கம் உங்களுக்கு மானியமாக கொடுத்துருவாங்க. அந்த மானியத்தை கழிச்சுட்டு தான் நீங்கள் காசை கட்டுவீங்க. அந்த மாதிரி இது வந்து ஃப்ரண்ட் எண்ட் சப்சிடின்னு சொல்லுவாங்க. பேக் எண்டில், அதாவது நம்ம வந்து செலவு பண்ணிட்டு வாங்குறது பேக் எண்டு, ஃப்ரண்ட் எண்டுன்னா முதலே கொடுத்துருவாங்க. ஸோ இது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் மாவட்ட தொழில் மையத்தை அணுகி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம்.
தொழில் எந்த தொழிலும் சூஸ் பண்ணியாச்சு. அரசாங்கம் வந்து என்னென்ன சலுகை கொடுக்குது, என்ன மானியம் கொடுக்குது, மத்திய அரசாங்கம் என்ன கொடுக்குது, மாநில அரசாங்கம் என்ன கொடுக்குது, இதெல்லாம் பார்த்துட்டோம். எந்த இடத்துல தொழில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு சிறு தொழில் வளர்ச்சி கழகம், அதாவது சிட்கோ, சிட்கோன்னு சொல்லுவோம். அவங்க 135 தொழிற்பேட்டைகள் இருக்கு. அது இல்லாமல் ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட 20-25 புதிய தொழிற்பேட்டைகளை அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதில் அனைத்திலையுமே குழு நிறுவனங்களுக்காக 10 சென்ட்லேருந்து 15 சென்ட் அவங்க காஸ்ட் இல்லை, அதாவது அவங்களுடைய லாபம் இல்லாமல் காஸ்ட்டில் அவங்க வந்து அந்த பிளாட்ஸு சிறு குழு நிறுவனங்களுக்கு கொடுக்குறாங்க. 50 சென்ட் வரைக்குமான பிளாட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் கவர்மெண்ட் ஐடென்டிஃபைடு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் எடுக்கும்போது என்ன அட்வான்டேஜ்னா, ஒரு சில வங்கிகள், எல்லா வங்கியும் கொடுக்குறாங்களான்னு எனக்கு தெரியல, ஒரு சில வங்கிகள், நம்ம தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் டிஐஐசி டிக் இருக்கு, அது தமிழ்நாடு அரசாங்கத்தோடைய பேங்க்கு. அது இல்லாமல் சிட்பி இருக்கு. இவங்கெல்லாம் அந்த லேண்டு வாங்கிறதுக்கே உங்களுக்கு வந்து லோன் கொடுத்துருவாங்க. அதாவது அந்த சிட்கோவில் நீங்கள் லேண்ட் வாங்குறீங்கன்னா அந்த லேண்டோட காஸ்ட்டில் நீங்கள் 75% நீங்கள் கட்டினா போதும், 75% இந்த பேங்க்கு முதல்லயே உங்களுக்கு வந்து லோனாக கொடுக்குவாங்க. இந்த மாதிரியான வசதிகள் இருக்குது. அது இல்லாமல் இது வந்து கவர்மெண்ட் ஐடென்டிஃபைடு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், அதாவது அரசாங்கத்தோட இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுங்கிறதுனால நீங்கள் வந்து லைசன்ஸ் எடுக்கிறதோ மற்ற வரைபட அனுமதி, இது எல்லாமே திட்ட அனுமதி, இது எல்லாமே உங்களுக்கு வந்து எளிதாக இருக்கும். ஸோ இப்போ என்ன சலுகை பார்த்துட்டோம், எந்த இடத்துல தொழில் ஆரம்பிக்கலாம்னு பார்த்துட்டோம், தொழில் வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், எப்போ ஆரம்பிக்கலாம், இதெல்லாமே நம்ம வந்து பார்த்தோம். என்ன தேவை இப்போ இந்த இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஆங்கிலத்தில் 5M அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மேன் பவர், மெஷின், மெட்டீரியல், மார்க்கெட்டிங், மணி. ஒரு தொழிலுக்கு தேவையான 5 மிகவும் முக்கியமான விஷயங்கள் இந்த 5M. மேன் பவர், மெஷின், மெட்டீரியல், மார்க்கெட்டிங், மணி. மேன் பவர் இது ரொம்ப முக்கியமானது. இந்த அதாவது வந்து நம்ம ஒரு கம்பெனி தொடங்குறோம் அப்படின்னா அதுக்கு வேலையாட்கள், சரியான ஆட்கள் வந்து நமக்கு வேணும். அதில் வந்து இப்போ பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இதில் வந்து வெளி மாநிலத்திலிருந்து வேலைக்கு வரவங்க இருக்காங்க. சில டெக்னிக்கல் ஒர்க்கு வந்து, ஏன்னா நம்ம இதில் நிறைய கிராஜுவேட்ஸ், இது வந்து பொதுவாகவே எல்லாருமே இந்த மாதிரி ஒரு கமெண்ட்டை சொல்வது என்ன அப்படின்னா, இல்லை தமிழ்நாடு வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்கள நம்பி வராங்க. அப்படி இல்லை, நம்ம பீப்புள் எல்லாருமே இன்ஜினியரிங்கிற ஒரு கிராஜுவேட் ஆகிடுறதுனால அந்த லெவலுக்கான வேலைகளை நம்ம தயாராக இருக்கிறோம். ஸோ நம்மளால சில வேலைகளை நம்மளால பண்ண முடியல. ஸோ அதுக்காக அந்த ஒரு தேவை இங்கே இருக்கிறதுனால அவங்களும் இங்கே வராங்க, நம்மளும் வேலை வாய்ப்பை கொடுக்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து மேன் பவர் பார்க்குறோம். சரியான இடத்துல சரியான வேலையாட்கள் ரொம்ப முக்கியம் ஒரு கம்பெனிக்கு. ஸோ வேலையாட்கள், அதுவும் வந்து ஸ்கில், கரெக்டான ஸ்கில், அவங்களுக்கு வந்து அந்த தொழில்நுட்பம் தெரிஞ்ச பீப்புள் வேணும், தொழில் பயிற்சி இருக்கணும், தேவைப்பட்டால் நம்மளே அவங்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்கணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா, சரியான மிஷின், ஒரு பொருள் உற்பத்தி பண்ணணும்னா எந்த டிஃபெக்டும் இல்லாமல் இருக்கிறதுக்கு சரியான மிஷின் வந்து நமக்கு வேணும். இந்தியாவில் இன்னைக்கு இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சைனா, நம்ம வளர்ந்த நாடுகள், வளரும் நாடுகள், சைனா, வியட்நாம், தாய்லாந்து, மற்ற வேகமாக முன்னேறிட்டு இருக்கிற நாடுகள் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுடைய மிஷின் வந்து அது வந்து சிஎன்சியாக இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது ஒரு இந்த மிஷினாக இருக்கலாம். இது எல்லாமே லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின்ஸாக இருக்குது. நம்ம கிட்ட இன்னைக்கு ஆவரேஜா எம்எஸ்எம்இல இருக்கிற மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருஷம் பழைய மிஷின் இருக்கு. டெக்னாலஜி ரொம்ப ஃபாஸ்ட்டாக மாறிடுச்சு. இப்போ நம்ம மிஷினில் வந்து கொஞ்சம் 4 பேர் வேலை பண்ண வேண்டியதாக இருக்குது 10 வருஷம் பழைய மிஷினில். இப்போ இருக்கிற மிஷின்ஸ், லேட்டஸ்ட் மிஷின்ஸ் எல்லாம் ஒரு ஆள் இருந்தால் போதும், நல்லா ட்ரெயின்டு பர்சன் இருந்தால் போதும், அந்த மிஷின்லேயே அவுட்புட்டும் உங்களுக்கு 4 மடங்கு அதிகமான அவுட்புட்டு ஒரு ஒர்க்கர் இருந்தால் போதும், கம்மியான மின்சார செலவு. பட் 10 வருஷம் மிஷினில் இது. ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்கிற ப்ராப்ளம். வந்து அந்த மிஷின்ஸ் எல்லாம் நம்ம அப்கிரேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. நிறைய வேலை ஆட்களை நம்பி மிஷின் இருந்தது அப்படின்னா நாளுக்கு நாள் வந்து இந்த மனித வேலைக்கான அந்த காஸ்ட் ஆஃப் லேபர், காஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட், இது வந்து ரொம்ப அதிகமாக இருந்தால் உங்களால் விற்பனை பண்ண முடியாது. உங்களுடைய ப்ராடக்ட் வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்காது. மற்ற உங்களுடைய போட்டியாளர்களோட உங்களுடைய ப்ராடக்ட் வந்து விலை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் மிஷினை தேர்ந்தெடுக்கும் போது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் அந்த லேபர் ஓரியன்டாக இருக்கக்கூடாது. நிறைய தொழிலாளர்கள் தேவைப்படக்கூடிய மிஷினாக இல்லாமல் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் அதிகமாக இருக்கிற மிஷினாக செலக்ட் பண்ணிங்கன்னா இது ரொம்ப நல்லது. மெட்டீரியல், ரா மெட்டீரியல்,
இப்போ ஒரு ப்ராடக்ட் நம்ம உற்பத்தி பண்றது வந்து 2 இடத்துல உற்பத்தி பண்ணலாம். ஒன்று எங்க அந்த ப்ராடக்டோடைய தேவை அதிகமாக இருக்கிறதோ அங்க நம்ம அந்த ஃபேக்டரியை போடலாம். இல்லை அப்படின்னா எந்த இடத்துல ரா மெட்டீரியல் கிடைக்குதோ அந்த இடத்துல அந்த ஃபேக்டரியை போடலாம். இப்போ ஸ்டீல் அப்படின்னா ஸ்டீல் எங்க அதிகமாக உற்பத்தி ஆகுதோ அந்த இடத்துல போடலாம். ஆனா நீங்க எங்க தேவை இருக்கோ அந்த இடத்துல நீங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணணும். லேண்டிங் காஸ்ட்னு சொல்லுவாங்க. அது போய் அந்த பொருள் அங்க கொண்டு போய் சேர்க்கறதுக்கான காஸ்ட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்ப அந்த இடத்துல அந்த பொருள் அங்க விற்க முடியுமா அப்படிங்கறதையும் நீங்க பாத்துக்கிடணும். அப்போ அந்த ஸ்டீலை இங்க கொண்டு வந்து எங்க தேவை இருக்கோ அங்க கொண்டு வந்து அந்த இடத்துல நம்ம மேனுஃபேக்சர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அது காம்படேட்டிவா இருக்கும். அந்த இடத்துல போட்டியிடுறதுக்கு நமக்கு வந்து வசதியாக இருக்கும். அதனால அந்த மெட்டீரியல் நமக்கு என்ன தொழில் பண்றோம், என்ன மூல பொருள் என்னது, அந்த மூலப்பொருள் உற்பத்தி ஆகிற இடத்துல நம்ம ஃபேக்டரியை போடணுமா, இல்ல நம்மளுடைய ஃபினிஷ் குட்ஸ் நம்ம பண்ற ப்ராடக்ட் தேவை அதிகமாக இருக்கிற இடத்துல நம்ம வந்து ஃபேக்டரியை போடமான்றது ரொம்ப முக்கியமான ஒரு டிசிஷனாக இருக்கும். அதுக்கு அடுத்தது மார்க்கெட்டிங். இப்போ நம்ம 3 எம் பார்த்துட்டோம். 4வது எம் வந்து மார்க்கெட்டிங், சந்தைப்படுத்துதல். ஸோ இது இந்த சந்தை மார்க்கெட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து எல்லாமே ஃப்ளைட்ல போயிருப்போம். ஃப்ளைட்ல போகும்போது பாருங்க அதுக்கு முன்னாடி ஒரு மேக்சின் ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த மேக்சின்ல இருக்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அந்த கம்பெனிகளை நம்ம தினசரியில பார்க்கவே முடியாது. எந்த அட்வர்டைஸ்மெண்ட் நீங்க டிவியில பார்க்க முடியாது, தினசரியில பார்க்க முடியாது. ஸோ அப்போ அவங்க ஏன் அங்க மட்டும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அந்த புக்ல மட்டும் கொடுக்குவாங்க? ஏன்னா அவங்களுடைய டார்கெட் கஸ்டமர் ஃப்ளைட்ல போவாங்க. அந்த ஃப்ளைட்ல போய் ஒரு மணி நேரம் சும்மா உட்காந்துருக்காரு. அந்த நேரத்துல மொபைல் எடுக்காது, மொபைல் பார்க்க முடியாது. அப்ப அவர் ஏதாவது ஒரு மேகசின் எடுத்து அவர் வந்து பார்த்தாகணும். அப்ப அதை எடுத்து பார்க்கும்போது அந்த மேகசின்ல இருக்கிற அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பாருங்க. நீங்க நம்மளுடைய தினசரிகள்லையோ டெலிவிஷன்லையோ இல்லை நம்ம பார்க்குற வீக்லி மேகசின்லையோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வரவே வராது. ஏன்னா அவங்களுடைய பொருளை யார் வாங்குவாங்க, எந்த இடத்துல நான் சந்தைப்படுத்தணும், நான் சும்மா மார்க்கெட்டிங் பண்ணுவேன்னு போய் நான் வந்து லட்சக்கணக்கான ரூபாய்களை வேற எங்கேயோ கொட்டதுலையும் அர்த்தம் இல்லை. நமக்கு நம்ம பொருள் எங்க விற்க முடியும், டார்கெட்டட் ஆடியன்ஸ் யாரு, அவங்கள பேஸ் பண்ணி தான் இது. இப்பவும் வந்து இப்போ நான் சொன்ன அத்தனை விதமான அட்வர்டைஸ்மெண்ட்டும் மார்க்கெட்டிங்கும் இப்பவும் இருக்கு. இப்பவும் ரேடியோவில் அட்வர்டைஸ்மெண்ட் வந்துக்கிட்டு தான் இருக்கு, பிரிண்ட் மீடியாவில் கொடுக்குறாங்க, டெலிவிஷனில் கொடுக்குறது இப்பவும் வந்து நிறைய கம்பெனிங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே எல்லா விதத்தையும் தேர்ந்தெடுக்குவாங்க. ஆனால் நம்மளுடைய கஸ்டமர் எங்க இருக்காங்கன்னு பார்த்து அதுக்கேற்ற டார்கெட்டட் ஆடியன்ஸுக்கு நம்ம அந்த நம்ம பொருளை வந்து சந்தைப்படுத்தணும். இதுக்கு வந்து கவர்மெண்ட் இதுக்கு ஏதாவது பண்ணுதா அப்படின்னா எஸ், கவர்மெண்ட் இதுக்கு பண்ணுது. நீங்க வந்து எக்ஸிபிஷனுக்கு நீங்க வந்து கண்காட்சி நடத்துறதுக்கு கவர்மெண்ட் கொடுக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன். வெளிநாடுகளில் போய் நீங்க கண்காட்சி நடத்தினாலும் அதுக்கும் மத்திய அரசாங்கம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த வெளிநாட்டில் நடக்கிற கண்காட்சிக்கான செலவுல 80% மானியமாக கொடுக்குவாங்க. உங்களுடைய ஏர் டிக்கெட் இருந்ததுன்னா அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 75% மானியம் கொடுக்குவாங்க. இது மட்டும் இல்லாமல் உங்கள் பொருளை நீங்கள் ஈஸியாக விற்பனை பண்ணுறதுக்கு மத்திய அரசாங்கத்தோட இதில் சப்போர்ட்டில் 2 இயங்குதளம் இருக்கு. ஒன்று வந்து ஓஎன்டிசி, நம்ம வங்கி மேலாளர் முதலே சொன்னார், ஆன்லைன் டிஜிட்டல் காமர்ஸ்ன்னு சொல்லி. ஸோ 2வது முக்கியமானது ஜெம் போர்ட்டல்னு சொல்லுவாங்க, கவர்மெண்ட் இ மார்க்கெட்டிங் ஜெம் போர்ட்டல். இந்த ஜெம் போர்ட்டல்ல நீங்க வந்து எல்லா எம்எஸ்எம்இயுமே பதிவு பண்ணிக்கலாம். உங்களுடைய பொருள் என்னங்கிறத நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜெம் போர்ட்டல்ல லான்ச் பண்ணி ஒரு 5 வருஷம் இப்போ ஆயிருக்கு. இந்த 5 வருஷத்துல கிட்டத்தட்ட 40 லட்சம் கோடி விற்பனை ஆயிருக்கு. அதுல அதிகமா விற்பனை பண்ணது எம்எஸ்எம்இ தான். தமிழ்நாட்டில் மட்டுமே பாத்தீங்கன்னா இந்த வருடத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட 16,000 கோடி தமிழ்நாடு எல்லாம் சேர்ந்து, நாட் ஒன்லி எம்எஸ்எம்இ மட்டும் இல்ல, எல்லா பெருநிறுவனங்கள் எல்லாருமே சேர்ந்து 16,000 கோடிக்கு விற்பனை பண்ணியிருக்காங்க. இந்த ஜெம் போர்ட்டல் ரொம்ப முக்கியமானது. அதுல அந்த ஜெம் போர்ட்டல்ல மத்திய அரசாங்கம் நமக்கு கொடுத்துருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா 25% கொள்முதல் எம்எஸ்எம்இல இருந்து பண்ணணும். இது எல்லா பொதுத்துறை கம்பெனிகளுக்கும் அப்ளிகபிள். அதாவது பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசின்னு சொல்லுவாங்க. பொதுத்துறை நிறுவனங்கள் என்ன பொருள் வாங்கினாலும் அது ஒரு எம்எஸ்எம்இ அதை கொட்டேஷன் கொடுத்திருந்தால் 75% எம்எஸ்எம்இ கிட்டே தான் வாங்கணும்னு சொல்லி ஆர்டர் இருக்கு. இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இன்டர்னல் ட்ரேட், பியூஷ் கோயல் அவர்களுடைய டிபார்ட்மெண்ட். அவங்க தான் இதுக்கான ஆர்டர் கொடுக்குவாங்க. இது கிட்டத்தட்ட வந்து நமக்கு 10 வருஷத்துக்கு மேலாக இந்த ஆர்டர் இருக்கு. நீங்க பொதுத்துறை நிறுவனங்கள் பிஹெச்ஏலா இருக்கட்டும், நம்ம டேங்க் ஃபேக்டரியா இருக்கட்டும், ஐசிஎஃப் எதுலையா இருந்தாலும் ஒரு எம்எஸ்எம்இ நிறுவனம் அவங்க வந்து அந்த ஜெம் போர்ட்டல்ல அவங்க அப்ளை பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு 25% கண்டிப்பாக அதுல கொள்முதல் பண்ணணும். இது மினிமம். அந்த 25%க்கு மேலதான் இருக்கு. 40% கொள்முதல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இந்த 5Mல 4Ml இப்போ ஃபைனலா நிதி மற்றும் நிதி மேலாண்மை, ஃபினான்சியல் ரிசோர்ஸ்.
இது ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம். அது நம்ம நண்பர் முன்னாடி பேசும்போது சொன்னாரு, வெங்கட பிரகாஷ் பேசும்போது சொன்னாரு, நிதி மேலாண்மை ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலானது. எம்எஸ்எம்இல நிறைய பேர் வந்து ஃபெயிலியர் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிதி மேலாண்மையில. இது எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய ஆனுவல் ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லுவாங்க? டிஃபிகல்ட்டி இன் ஆக்சஸிங் அஃபோர்டபுள் ட்ரேட் கிரெடிட், புவர் ஃபைனான்சியல் கண்ட்ரோல் அண்ட் லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன். All this contributes to rising default among micro and small entrepreneurs. தமிழ்ல சொல்லுவேன் நான், வணிக கடன்களை பெறுவதில் உள்ள சமம், முறையற்ற நிதி மேலாண்மை, போதிய தகவல்கள் இல்லாமை, இந்த 3 விஷயங்களால இந்த மைக்ரோ, அதாவது சிறு மற்றும் குறுந்தொழில்கள் அதிக அளவில் அவங்க நஷ்டமாக்குறாங்க. இல்லை அவங்களால வந்து கம்பெனி நடத்த முடியாமல் போகிறதுக்கு இந்த 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக சொல்லுவாங்க. அதில் அஃபோர்டபுள் கிரெடிட், இந்த 3 விஷயத்த நம்ம சொன்னோம்னாலே நிதி மேலாண்மை நமக்கு வந்துடும். அஃபோர்டபுள் கிரெடிட் அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எங்கே கம்மியாக இருக்குது, கொலாட்ரல் நான் அடமானம் கொடுக்கணுமா, லோன் எடுக்கும்போது நான் அடமானம் கொடுக்கணுமா, சிபில் ஸ்கோர், வங்கி மேலாளர் பேசும்போது சொன்னார், சிபில் ஸ்கோர் பற்றி சொன்னார். இந்த 3 விஷயங்கள் அதாவது வட்டி, அடமானம், இந்த சிபில் ஸ்கோர், இது 3 முக்கோணம் மாநிலது. இந்த 3 புள்ளிகளும் இணையாது. நம்மளுடைய தொழில் இதுல இந்த 3 புள்ளிகள், இந்த வட்டியாக இருக்கட்டும், அடமானமாக இருக்கட்டும், சிபில் ஸ்கோராக இருக்கட்டும், இந்த 3 புள்ளி இணையாது. ஏன் அப்படி சொல்லுவேன் அப்படின்னா, உங்களுக்கு சிபில் ஸ்கோர் இல்லை அப்படின்னா நீங்க கண்டிப்பாக கொலாட்ரல் கொடுக்க வேண்டியது இருக்கும். கொலாட்ரல் கம்மியா இருக்குன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது உங்களுடைய வட்டி அதிகமாக இருக்கும். இல்லை எனக்கு வட்டி கம்மியா வேணும், நான் கொலாட்ரல் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்குவேன், ஃபுல் கொலாட்ரல் கொடுக்க வேணா, உங்களுக்கு சிபில் ஸ்கோர் பத்தி எந்த பேங்க் கேட்க மாட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் 50 லட்சம் கடன் வாங்குவேன், 60 லட்சத்துக்கு நான் டாக்குமெண்ட் கொடுக்குவேன் அப்படின்னா அவங்க ஏன் சிபிலை பார்க்க போவாங்க? அது ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு வட்டியும் கரெக்டாக வந்துடும். இல்லை எனக்கு வந்து கொலாட்ரல் இல்லை அப்படின்னா, எனக்கு இது கம்மியாக இருக்கணும், நாமினல் இன்ட்ரெஸ்ட் ரேட் வேணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு சிபில் ஸ்கோர் இருக்கணும். ஸோ இது 3 வந்து ஒன்று சேராத ஒரு புள்ளி. பட் அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, சிஜிடிஎம்எஸ்சி, கிரெடிட் கேரண்டி ட்ரஸ்ட் ஸ்கீம் அப்படின்னு இருக்கு. கடன் உத்தரவாத திட்டம், சிறு மற்றும் குறுந்தொழிலுக்கான கடன் உத்தரவாத திட்டம் இருக்கு. இது மூலியமா 10 கோடி ரூபாய் வரைக்குமான கடன்களை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும், ஆர்பிஐ சொல்லியிருந்தாலும் எந்த வங்கியும் கொடுக்கறது இல்லை. 10 கோடியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. வங்கி மேலாளர் வச்சுட்டு தான் நான் சொல்லுவேன். அவன் ஹைபிரிட் மோட்ல சொல்லுவாங்க, நீங்க 5 கோடி வந்து எனக்கு சிஜிடிஎம்எஸ்ல கொடுங்கன்னா உங்ககிட்ட என்ன கொலாட்ரல் கொடுப்பீங்க? 5 கோடியும் கொடுக்க மாட்டாங்க. மேபி ஒரு 2 கோடி உங்ககிட்ட கொலாட்ரல் இருக்குன்னா அதை வாங்கிட்டு ஒரு 3 கோடியை ஹைபிரிட், என்ன சார் அப்படிதான் கொடுப்பாங்க. ஏன்னா இதுல இன்னொரு சிக்கல் இருக்கு. நீங்க வந்து இந்த கடன் உத்தரவாத திட்டத்துல போறோம் அப்படின்னா வட்டி கூடுதலாக இருக்கும். இப்போ நல்ல ஒரு சிபில் ஸ்கோர் இருக்கவங்க கொலாட்ரலோட போனாங்கன்னா 8.4%, 8% கூட வட்டி கொடுப்பாங்க, 8% கூட கிடைக்கும். ஆனா சிஜிடிஎம்எஸ்சி கடன் உத்தரவாத திட்டத்துல போகும்போது 8%, 8% லோன் கிடைக்காது. அது 9, 9.5, 10 வரைக்கும் போகும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அந்த கடன் உத்தரவாதத்துக்கு ஒரு காப்பீடு இருக்கு, இன்சூரன்ஸ். அந்த இன்சூரன்ஸ் வந்து உங்களுடைய செலவுலேருந்து வரும். அது கிட்டத்தட்ட 1.25% 2% வந்துடும். வருஷம் நம்ம அதை எடுக்கிறதா இருக்கும். ஏன்னா சப்போஸ் அந்த கடன் வந்து தவறித்தாலோ இல்லை நம்மளுடைய தொழில் நஷ்டமானாலோ வங்கிக்கு அதுதான் உத்தரவாதம். அந்த இன்சூரன்ஸை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய இதை அவங்க வாங்கிப்பாங்க. அந்த காஸ்ட்டும் நம்ம கிட்ட வர்றதுனால இது கிட்டத்தட்ட 12% போயிடும். ஸோ அதனால முதல்ல தொழில் தொடங்கிறதுக்கு இது ஓகே. பட் கண்டினியூஸா நீங்க ரன் பண்ணும்போது ஒரு கொலாட்ரலை கொடுத்து நம்ம எடுக்கிறது தான் பெட்டர். வங்கி மேலாளர் ஒத்துப்பாரு நான் சொல்றத. சரி, ஓகே. இப்போ நம்ம கடன் வந்து நான் எப்படி மேலாண்மை பண்றது, என்னென்ன லோன் இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேர்ம் லோன் சொல்லுவாங்க. இந்த டேர்ம் லோன் வந்து நம்ம மிஷின் வாங்கறதுக்கான லோன். ஓடி இல்ல சிசி, இது வந்து நம்மளுடைய ரா மெட்டீரியல் வாங்கறதுக்கானது. நம்ம தினம் வந்து நம்ம ஒரு ஆர்டர் கிடைக்குது, அந்த ஆர்டருக்கான மூலப்பொருளை நம்ம வாங்கணும், அதுக்கான லோன் இது. இது இல்லாம 3வது ஒன்று WCTLன்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ராஜெக்ட் நம்ம எடுக்கிறோம், அதுக்காக வேணும். பட் அதை வந்து என்னால உடனே பண்ண முடியாது, எனக்கு நாள் தள்ளி எனக்கு வந்து ஒரு தவணை முறையில் வேணும்னா இந்த ஒர்க்கிங் கேபிட்டல்லையே WCTL-ஆவும் கொடுப்பாங்க. இந்த 3 விதமான கடன் பொதுவா போர்க்கட்டில் இருக்கு. இது நம்ம எப்படி இதை சூஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 விஷயம். ஒன்று வந்து லாங் டேர்ம் பாரோயிங், ஷார்ட் டேர்ம் பாரோயிங்னு வங்கியில அவங்க பிரிச்சுக்குவாங்க. அதாவது நம்மளுடைய ஆடிட்டரும் கணக்க இவங்களும் அதான் சொல்லுவாங்க. லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தவணை முறை வச்சு நீண்ட கால கடன், இன்னொன்று குறுகிய கால கடன். நீண்ட கால கடன் நம்ம எதுக்கெல்லாம் எடுக்கணும்னா நம்மளுடைய மிஷின் வாங்கறதுக்கு,
இயந்திரம் வாங்குறதுக்கான, இல்லை நம்ம வந்து பில்டிங் கட்டுறதுக்கு, இல்லை நம்மளுடைய ஃபேக்டரி ஷெட்டு கட்டுறதுக்கு நீண்ட கால கடன். அது வந்து நம்ம 48 மாச தவணை, 60 மாச தவணை, 5 வருஷம் 6 வருஷம் தவணை முறையில நம்ம எடுக்க வேண்டிய கடன். குறுகிய கால கடன், ஷார்ட் டேர்ம் பாரோயிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அன்றாட செலவுகளுக்கு, அது வந்து நம்ம எம்ப்ளாயி சேலரியா இருக்கலாம், இல்லை நம்மளுடைய எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்றதா இருக்கலாம், இல்லை நம்ம வந்து மூலப்பொருள் ரா மெட்டீரியல் வாங்குறதாக இருக்கலாம். இதுக்கெல்லாம் வந்து ஷார்ட் டேர்ம் பாரோயிங். பட் எந்த இடத்துல தப்பாகும் தெரியுங்களா? எல்லாருமே பண்ற தப்பு. பெரும்பாலான நீங்க ஃபெயிலியர்ஸ் எடுத்து பாருங்க, 90% ஃபெயிலியர். ஏன்னா நாங்க நிறைய பார்த்துட்டு இருக்கோம், எல்லாருக்கும் அட்வைஸ் பண்றோம், நிறைய பிரச்சனைகள் வருது. அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா நாங்க வந்து ஆர்பிட்ரேஷன்ல வந்து நாங்க இருக்கோம். அதிகப்படியான பிரச்சனைகள் எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளால என்ன பண்ணுவாங்க, லோன் வாங்கிடுவாங்க, சிசி லோன் வாங்கிடுவாங்க, மூலப்பொருளுக்கான லோன், அது ஷார்ட் டேர்ம் பாரோயிங், அதை வாங்கிடுவாங்க. என்ன பண்ணுவாங்க, அதை வச்சு வீட்டில் ஏதாவது கல்யாணம் எடுத்து செலவு பண்ணிடுவாங்க, இல்லைன்னா வீடு கட்டிடுவாங்க, கார் வாங்கிடுவாங்க. அப்ப மூலப்பொருளுக்கு வாங்கின கடன்ல நம்ம இதை பண்ணியாச்சுன்னா ஜாப் வரும்போது பண்றதுக்கு இருக்காது, மூலப்பொருள் வாங்குறதுக்கு காசு இருக்காது. அப்ப என்ன பண்ணுவாங்க, நான் பேங்கிங் பினான்சியல்னு இருக்கு, வங்கி சாராத நிதி நிறுவனங்கள்ல அதிக வட்டிக்கு கடனை வாங்குவாங்க. அதுல வந்து பண்ணுவாங்க, உங்க லாபமே உங்களுக்கு பத்தாம போகும் அந்த கடன் அடைக்கிறதுக்கு. ஸோ இந்த சூழல்ல திரும்ப திரும்ப வட்டி கட்டுறதுக்கு திரும்ப ஒரு கடன் வாங்கணும், அந்த கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்கணும், இந்த மாதிரி ஒரு சூழல்ல சிக்கிக்குவாங்க. இதுதான் பெரிய பிரச்சனை. அதனால நம்ம வந்து கடன் வாங்குறது எதுக்காக வாங்கும், என்ன மாதிரியான கடன்கள் இருக்கிறது, அதை முதல்ல வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கு எல்லா வங்கி மேலாளருமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுக்கு ஏதாவது டிஃபால்ட் ஆச்சுன்னா அவர் தான் முதல்ல பொறுப்பு. அதனால அவர் கண்டிப்பா நீங்க உட்கார்ந்து பேசுனீங்கன்னா அவங்களே உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. அது இல்லாம வந்து எப்படி, ஓகே சார் நான் கடன் வாங்கிட்டேன், இதை வந்து நான் மேலாண்மை எப்படி பண்றது, எப்படி இது பண்றதுன்னா, இதுல 2-3 விஷயங்கள் தான். பிசினஸ் சைக்கிள்னு சொல்லுவாங்க. நான் வந்து ஒரு மெட்டீரியல் வாங்குறேன், ஒரு ஆர்டர் எனக்கு கிடைக்குது. பிசினஸ் சைக்கிள்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் எம்எஸ்எம்இ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்க மாட்டாங்க, சிறு குறு தொழில்கள் வந்து இதை தெரிஞ்சுக்க மாட்டாங்க. இது ரொம்ப பெரிய நிறுவனங்கள் இதை மாதிரியான விஷயங்களை வச்சுதான் அவங்க இயங்குவாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, பிசினஸ் சைக்கிள். ஒரு ஆர்டர் நான் எடுக்கிறேன், அந்த ஆர்டருக்கா வந்த உடனே நான் என்ன பண்ணணும், அதுக்கான மூலப்பொருள் வாங்குவேன், மூலப்பொருளை நான் வந்து கன்வெர்ட் பண்ணுவேன், என்னுடைய ஃபேக்டரியில வச்சு நான் கன்வெர்ட் பண்ணுவேன், அதை அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குவேன், இன்வாய்ஸ் பண்ணுவேன். அந்த காசு எனக்கு 30 நாள்லயோ 60 நாள்லயோ எனக்கு வருது. அப்ப இங்க வந்து நான் அட்வான்ஸ் கொடுத்து கூட வாங்கி வைப்பேன். ஏன்னா நான் சின்ன ஆளு, எனக்கு வந்து நான் வாங்குற இடத்துல எனக்கு கடன் கொடுக்க மாட்டான். நான் பேங்க் லோனை வச்சுதான், என்னுடைய சிசி ஓவர் டிராஃப்ட் வச்சுதான் நான் வந்து அதை வாங்குவேன், அந்த பொருளை வாங்குவேன். அப்ப அந்த பொருளை வாங்கி நான் கன்வெர்ட் பண்ணி அதை வந்து ஃபினிஷ்டு ப்ராடக்டா மாத்தி சப்ளை பண்ணி, அதுக்கப்புறம் 60 நாள் கழிச்சு எனக்கு பேமெண்ட் வந்து கொடுத்தோன்னு 60 நாள்ல அங்க பேமெண்ட்டை வாங்கி நான் திரும்ப பேங்க்கு கொடுக்கும்போது இந்த சைக்கிள் இருக்கு பாருங்க, இது 90 நாட்கள் ஆயிடும். அந்தந்த ப்ராடக்டை பொறுத்து இருக்கு, 60 நாள் ஆகும், 90 நாள் ஆகும். இதுக்கு எவ்வளவு பணம் எனக்கு தேவை, நான் மாசம் மாசம் எவ்வளவு டர்ன் ஓவர் பண்றேன், என்னுடைய பிசினஸ் சைக்கிள் என்ன, சுழற்சி, பிசினஸ் சுழற்சி இது என்ன, எனக்கு எவ்வளவு பணம் தேவை, என்னுடைய சிசி எவ்வளவு தேவைங்கிறத நம்ம முதல்ல முடிவு பண்ணணும். இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, கேப் இன் பேயபிள் ரிசீவபிள், இடைவெளி. வாங்குவதற்கும், அதாவது நம்மளுடைய பொருளை வாங்குவதற்கும் விற்பதற்கும் இடையிலான அந்த கேப், அந்த பொருளை வித்து பணம் வர்றதுக்கான கேப். இது எல்லா தொழில் முனைவோரும் இது ரொம்ப கவனமா இதுல ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா வர வேண்டிய பேமெண்ட் லேட்டா வந்துச்சுனாலும் வட்டி கூட போகும். நீங்க கொடுக்கறது அட்வான்ஸ்ல கொடுப்பீங்க, அது வந்து எங்க உங்களுக்கு வந்து கடன் கிடைக்குதோ அது. ஒரு கேஸ் ஸ்டடி இருக்கு, இப்போ நேரம் இல்லை, பட் இருந்தாலும் சுருக்கமா சொல்லுவேன். டூபாண்ட்னு ஒரு கம்பெனி, ஆல்மோஸ்ட் லாஸ் ஆன கம்பெனி. அதுல ஒருத்தர் வந்து தலைமை பொறுப்பு எடுத்தவர் என்ன பண்ணாருன்னா, முதல்ல பண்ணது என்னன்னா, வாங்குற இடத்துல அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை உண்டு பண்ணி இந்த பிசினஸ் சைக்கிளை பார்த்து 90 நாள் நான் பணம் கொடுக்குறேன்னு சொல்லி இந்த ப்ரொடக்ஷனுக்கான இடைவெளியை குறைச்சி 60 நாள்ல பண்ணி காசை வாங்கி 30 நாள் அந்த பணம் நம்ம கைக்கு வந்து, நம்ம கையில 30 நாள் இருக்குன்னா நம்ம கேஷ் ரிச் கம்பெனி, நமக்கு லோனே வேண்டாம். யோசிச்சு பாருங்க, நமக்கு கொடுக்கறது 90 நாள் கடன் கொடுக்குறாரு மெட்டீரியல் வாங்குற இடத்துல. நான் 30 நாள்ல முடிச்சிட்டேன், ப்ரொடக்ஷனை சப்ளை பண்ணிட்டேன், 30 நாள்ல எனக்கு பேமெண்ட் வந்துடுது. அப்ப 60 நாள் எனக்கு வந்துச்சு, எனக்கு அப்ப பேங்க் லோனே வேணாம் இல்லையா? ஸோ இது அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், ஒரு பொருளை கன்வெர்ட் பண்றதுக்கு எனக்கு என்ன ஆகுது, ஒரு மணி நேரத்துக்கு லேபர் என்ன ஆகுது, எலக்ட்ரிசிட்டி என்ன ஆகுது, எனக்கு மாசம் என்ன பிக்சட் எக்ஸ்பென்ஸ், என்ன வேரியபிள் எக்ஸ்பென்ஸ். பிக்சட் எக்ஸ்பென்ஸ்னா வேலை பண்ணாலும் பண்ணாவிட்டாலும் நான் சம்பளம் கொடுத்தாகணும், வாடகை கொடுத்தாகணும், எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணணும், சொத்து வரி பே பண்ணணும். இதெல்லாம் வந்து
நிலை கட்டணம் நிலையா நீங்க பண்ணாலும் பண்ணாட்டாலும் இந்த கட்டணங்களை நீங்க கொடுத்தாகணும். வேரியபிள் என்னன்னா உங்களுடைய ரா மெட்டீரியல் பிளஸ் உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கான எக்ஸ்பென்சஸ். அப்ப இதுல நான் எவ்வளவு லாபம் வைக்கிறேன், மார்க்கப் என்ன, மார்ஜின் என்ன, அதுவும் முக்கியம். நிறைய பேர் கேட்பாங்க, சார் உங்க மார்ஜின் என்ன சார் அப்படின்னு கேட்பாங்க. மார்ஜின்னா தெரியாது யாருக்கும். இல்லை சார் நான் வந்து 80 ரூபாய்க்கு வாங்குறேன் சார், 100 ரூபாய்க்கு விற்கிறேன் சார் அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க 80 ரூபாய்க்கு வாங்கி 100 ரூபாய்க்கு வித்தீங்கன்னா நீங்க மேற்கொண்டு வைக்கிறது 70 ரூபாய். அப்போ உங்களுடைய மார்க்கப் நீங்க மேல வைக்கிறது 75%. வித்ததுலேருந்து 100 ரூபாய்க்கு விற்கிறேன் சார், 80 ரூபாய் என்னுடைய செலவு சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய மார்ஜின் 70%. இது ரொம்ப முக்கியமானது, அது தெரிஞ்சுக்கங்க. எங்கெல்லாம் கடன் வாங்கலாம் நிறைய இருக்கு. சிட்டி யூனியன் பேங்க் சொன்னாரு. பட் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் டிக்கு இருக்கு, தாய்கோ வங்கி இருக்கு. தாய்கோ வங்கியில 70 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு 7% கடனை கொடுப்பாங்க. அண்டர் வந்து கலைஞர் கடன் உதவி திட்டம் இருக்கு தாய்கோ வங்கியில. 7 லட்சம் வரைக்குமான கடன் வந்து உங்களுக்கு 7%. சிட்பியில கொடுப்பாங்க. ஸ்டேட் பேங்க் இருக்கு, சிட்டி யூனியன் பேங்க். அப்கோர்ஸ் முடிஞ்ச வரைக்கும் பொதுத்துறை வங்கியிலேருந்து நீங்க வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஏன்னா அதுல வந்து ரொம்ப தெளிவா இருக்கும், ஆளுக்கு தகுந்தபடி மாற்றுவது இருக்காது, ரொம்ப தெளிவான நடைமுறை இருக்கும், உங்களுக்கு டிஃபால்ட்டும் கம்மியாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் ப்ரைவேட் பேங்க்ல போகலாம். ரொம்ப அத்தியாவசியம் இல்லாத வரைக்கும் வங்கி சாரா நிதி நிறுவனங்கள்ல நம்ம கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. நீங்களும் புதிய தலைமுறை அறக்கட்டளையின் ISRB எக்ஸ்போ மன்றத்தில் தொழில் முனைவோராக பதிவு செய்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ISRB எக்ஸ்போ ஃபோரம், புதிய தலைமுறை அறக்கட்டளை, 24 GN செட்டி சாலை, தியாகராய நகர், சென்னை 6017.